அதான் சார் தலைவருக்கு அடுத்ததாக இளந்தலைவர். அதனால இந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய அத்தனை 2 கோடி தொண்டர்கள் 2.5 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டோம். அத்தனை பேரும் முழு மனதாக உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டக்கூடியவர் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனவே அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. தொடர்ந்து நம்ம பல்வேறு மீட்டிங்ல இளைஞர் ஆரம்பிச்சு அத்தனை மீட்டிங் போடுறோம். இளைஞரணி கூட்டம் விஜய் வந்தாரு ஒரு காரணத்திற்காக இளைஞர் நாங்க சேலத்துல 15 லட்சம் பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞரணி மாநாட்டை கின்னஸ் சாதனை மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக சேலத்திலே நடத்தப்பட்ட மாநாடு என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா மண்டல வாரியாக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் இளைஞரணி மாநாடுகள் நடத்தப்பட்டன. எனவே அதன் அடிப்படையிலே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே நடத்தப்படுகிறது. புதுக்கோட்டை நம்ம திருச்சியில போய் கலந்துக்கிட்டோம். 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேருக்கு மேல இளைஞரணி தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொண்ட மாநாடு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, காவேரி குண்டர் நீங்க நிறைவேற்றல, அதற்கு கண்டிச்சு உண்ணாவிரத போராட்டம் நடத்த போகணும். எல்லாம் அவர் உண்ணாவிரதம் இருக்கட்டும். அவங்க போட்ட பிளானு என்னங்கிறத அவர் யோசிக்கணும். நாங்க பணம் செலவழிச்சு மாயனூர்ல கதவணை கட்டி விட்டோம். 670 கோடி ரூபாய் செலவிலே தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே கதவணை கட்டப்பட்டு விட்டது. அப்புறம் அதை மாத்தி டைரக்ஷனை மாத்திட்டு அக்விசிஷன்ல கொண்டு வந்து விட்டா நிலம் இருக்கிறவன் நிலம் தரமாட்டேங்கிறாங்க. நிலம் தரவங்க பல மடங்கு விலை கேட்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதால் தான் அது வர முடியவில்லை. அவங்க நிலம் எடுத்து ஒவ்வொருத்தர பேசி தர சொல்லுங்க, நாங்க பணம் கொடுக்க தயாரா இருக்கோம். தொடர்ச்சியா அவங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தா தீரணும். ஏன்னா ஏதாவது தங்களுடைய கட்சியினுடைய டெபாசிட்டையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனா எந்த பணமும் கொண்டுகிட்டு வரமாட்டாங்க. நம்ம பணம் நமக்கு, ஆனா அந்த பணத்தை அவங்க வச்சுக்கிறாங்க, மற்ற மாநிலத்துக்கு செலவழிக்கிறாங்க. நம்மளுடைய பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு செலவு செய்வதற்காக வருகின்றவர்கள்தான் இங்க நமக்காக எந்த பணத்தையும் அவர் பீகார் வேறு தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டிலே வேறு எந்த இயக்கமும் கால் ஊன்ற முடியாது. இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று மிக்க பூமி. இது ஆரம்ப காலத்தில் இருந்து திராவிட இயக்கத்தை ஊட்டி வளர்த்த பூமி. இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆன்மீக அரசியலை சொல்லி எல்லாம் இங்க ஏமாற்ற முடியாது. நாங்கள் ஆன்மீக அரசியலுக்கு எதிரிகள் அல்ல என்பது தமிழ் உணர்வுக்குள்ள அத்தனை வாக்காள மக்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோரும் சமம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. நீங்க எல்லாரும் சமம்னு ஏத்துக்கிட்டு எல்லாரையும் அவங்க வர சொல்லுங்க, ஆட்சேபனையே கிடையாது. எல்லாரும் சமமா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அவர் கட்டின கட்டடத்துல அடிப்படை வசதிகள் எல்லாமே கட்டிட்டு போயிருக்கலாம். நாங்க இன்னைக்கு அதையெல்லாம் நிறைய செஞ்சிருக்கோம், நிறைய மாற்றி இருக்கோம். அதாவது அவர் பெயிண்ட் அடிக்கிற ஒன்று தொழிலை தவிர தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மருத்துவமனைகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறத தவிர வேற எந்த வேலையும் பார்க்கல, எந்த மிஷினும் வாங்கி வைக்கல. இருப்பூர் மருத்துவமனைக்கு அவர் சொந்த தொகுதியில் இருக்க மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி வைக்கவில்லை, ராணிமலையில வாங்கி வைக்கவில்லை. இன்னைக்கு ஜம்ம பேசுறாரு. தேர்தல் வந்துருச்சுன்னு 5 வருஷம் கழிச்சு ஜம்ம பேசுறாரு. நாங்க அதை ஒவ்வொரு ஊரிலும் போய் அந்த ஆண்டிலேயே நிரூபித்திருக்கோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய தொகுதியிலேயே எதுவும் செய்யாதவர் மற்ற தொகுதிக்கு எப்படி செய்ய போறாரு, செஞ்சிருப்பாரு அப்படி என்பதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் தமிழகம் இன்றைக்கு மருத்துவ துறையிலே தலை நிமிர்ந்து இருக்கிறது, பல விருதுகளை பெற்றிருக்கிறது. எதிரிகளையும் உதிரிகளையும் கவலைப்பட வேணாம் சொல்றாரு. எதிரியை யார் சொல்றாரு, உதிரி யார் சொல்றாரு? எதிரி உதிரி எல்லாம் அவங்கதான். எல்லாருக்கும் ஈக்குவல் சம உரிமை கொடுங்கன்னு கேக்குறாங்க. எல்லாரும் இளைஞர்களும் வரணும்ல. கட்சியை நாளைக்கு பலப்படுத்த இளைஞர்கள் தேவையில்லையா? எனவே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கின்ற உரிமை இளைஞரணி செயலாளருக்கு உண்டு. எனவே தன்னுடைய உரிமையை அவர் இளைஞரணி செயலாளர் கேட்கிறார். இது முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சார்? இப்ப திருப்பி வாக்காளர் பட்டியல் வெளியிடும். வந்த பிறகுதான் என்ன நடந்திருக்கு என்பது தெரியும். பிடிபட்டு போன வாக்காளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
எனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே களப்பணிகளே முதல் இடத்தில் இருக்கும். ஒரு வாக்காளர் விடாமல் அவர் அதிமுகவா பாஜகவா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். எல்லா வாக்காளர்களையும் சேர்க்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்க கட்சியை மட்டும் சேர்க்க மாட்டோம், எல்லாரும் சேர்க்க